பௌர்ணமி என்று இந்த பௌர்ணமி தினத்திலே அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க போகிறார்கள். ஆகையால் அந்த அப்பனுடைய தரிசனத்தை நாம் இருவரும் வணங்குவோம். கண்டிப்பாக இதற்கு ஒரு நற்காரியம் பிறகு தாயி ஓமெனும் பொருளி உலகமெல்லாம் நிறைந்தபடி தீராத பிடியெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வமே துணையாக வந்து என் பூவையும் பொட்டையும் திரு மாங்கலத்தையும் காப்பாற்றி என் கணவரை நல்ல முறையிலே எங்கும் நிறைந்தவளே பரிமளா கருணாகரா வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் கொட்டு படி என்று பாராமல் எங்கே குறித்து கடிதம் செய்த காரணம் என்ன? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வமே, கல் தோன்றா முன் தோன்றா காலத்திலே இந்த பிரபஞ்சத்தில் நீ தோன்றி எத்தனையோ அசுரர்களை அழித்திருக்கிறாய். எவ்வளவோ நன்மை பிறந்திருக்கிறது. என் கணவர் பார்த்தனையா உண்மைதான் அம்மா. குஷ்டம் பிடித்து இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத நோய்க்கு அடிமையாகி நாங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தாய், உன் சன்னதிக்கு ஓடி வந்து எங்கள் சஞ்சலத்தை தீர்ப்பாய் என்று மதத்திலே படித்து கிடக்கிறோம். ஆகையா என் கணவர் நல்ல முறையில் வர வேண்டும், அவரோடு சுகமாக வாழ வேண்டும். தாய் பரிமளா, உன்னுடைய கணவருக்கு நேர்ந்த குறை தீர வேண்டும் என்று எங்களுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்தீர்கள்.
எங்களுடைய ஆலயத்தின் பின்புறம் தாமரை குளம் இருக்கின்றது. அந்த குளத்தில் இறங்கி நீராடினால் அப்பொழுது உன்னுடைய கணவருக்கு நேர்ந்த குறை தீர்ந்து விடும் அம்மா. வெற்றியோடு சென்று வாருங்கள். நல்லது தாய். ஆகட்டும். இந்த சிவசக்தியும் ஹரிசக்தியும் ஒன்று சேரும் நாள்தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இருவரும் ஒன்று சேரும் காட்சியை கருணாகரனும் பரிமளாவும் கண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த கருணாகரனுக்கு நேர்ந்த குறை தீர்ந்துவிடும். இப்பொழுது கருணாகரனை பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே தரணியில் நான் கண்டு அம்மா அம்மா தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே என்றுதான் சித்ரா பௌர்ணமி ஹரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேர்ந்து அந்த காட்சியை கண்ணார கண்டேனல்லவா. ஆகையால் என்னுடைய குற்றம் விலகிவிட்டது தாயே. பரிமளா அம்மா, நீங்கள் பக்தியோடு எங்களை வணங்கிய காரணத்தால் இன்று முதல் உனக்கு என்ன பெயர் தெரியுமா? சொல்லு தாயே. பக்தியை முன் வைத்து பரிமளா பெண் வைத்து பக்த பரிமளா பக்த பரிமளா என்ற பெயர். அது மட்டும் கிடையாதம்மா, உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, 100 முறை ஏசினாலும் பேசினாலும் நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். 100வது முறை ஏசினாலும் பேசினாலும் அவர்களுக்கு எங்கள் கருத்தால் தானம்மா மரணம். அம்மா, நீ எதை செய்தாலும் நன்மைக்கு செய்வாய். 100 முறை பொறுத்திருங்கள். அதற்கு மேல் ஏசினாலும் பேசினாலும் அந்த பொல்லாத பாவியின் உயிரை நீயே பறித்துக் கொள்ளலாம். இருவரும் ஆடி பாடிக்கொண்டே வாருங்கள்.